அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 2ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 8ல் இருந்தாலும் ராசிநாதன் என்பதால ராசியினுடைய பலன்களை தடுக்க மாட்டாருங்க. அதோடு அவர் தன்னுடைய பார்வையால் தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறாரு. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 3வது ராசி குருவால் பார்க்கப்படுதுங்க. தன்னுடைய பார்வையால் தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதன் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா பாக்கியஸ்தானத்தில் சூரியன், குரு இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது, செவ்வாய், சூரியன், குரு இணைந்திருக்கிறாங்க. இந்த அமைப்பு துலாம் ராசினியர்களான உங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். எனவே இவர்கள் தொட்டது துளங்கும் வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. எந்த விஷயத்திலும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து விடுவார்கள். வருமானம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் சிக்கலின்றி இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்து தொழில் சொந்த கட்டிடத்திற்கு மாற இருக்கு. அதே போல இந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். 5ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருப்பது சுப சேர்க்கை அல்லங்க. செவ்வாயால் பார்க்கப்படுவதும் நல்ல ஒரு அமைப்பு இல்லை. இதனால் சொத்து பிரச்சனைகளும் சொந்தக்காரர்களின் பிரச்சனைகளும் சந்திக்க இருக்கீங்க. உறவினர்களோடு மனக்கசப்பு கூட ஏற்படலாம். அதிக முயற்சிக்கு பின்தான் ஜாக்கிரதையாக சில காரியத்தை முடிவெடுக்க வேண்டி இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் ராசியில் சஞ்சரிப்பது சிறப்பு என்பதே பொது விதி. ஆனாலும் எதிலும் மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. திடீர் உடல்நல பாதிப்பு உண்டாகலாம். மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் நிலை வரலாங்க. பணவரத்து இருக்குங்க. பண சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயர இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் கிடைக்க இருக்குதுங்க. வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேற இருக்கீங்க. மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுப்பீங்க. அதே போல் பணவரத்து கூடுங்க. தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மன மகிழும் சம்பவங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களுடைய பாராட்டை பெற்று தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டால்
இருந்தாலும் பணவரத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்குங்க. சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண இருக்கீங்க. எதிர்பார்த்த நிதிநிலை உயர இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையலாம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டியிருக்கும். மற்றவர்கள் மூலம் டென்ஷன் உண்டாகலாம். குறிப்பாக இந்த வாரத்தில் கணவன் மனைவி இடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க இருக்கு. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கௌரவம் அந்தஸ்து உயர இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காரிய தாமதம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். துலாம் ராசியை சேர்ந்த விவசாய துறைகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் கொள்முதல் லாபம் குறைவாகவே இருக்குங்க. செலவு குறைந்த மாற்று பயிர்களை பயிர் செய்வதன் மூலம் வருமான இழப்பை உங்களால் ஈடு செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இக்காலத்துல உங்களுக்கு நீர்வரத்து குறைவாக இருக்குங்க. அதனால் பாசன வசதிகளுக்காக சேமிப்பை நீங்கள் கரைக்க நேரிடும். துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. தொண்டர்களின் ஒத்துழைப்பால் பணிகள் சிறப்பாக செய்து முடிக்க இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கலைத்துறையினருக்கு மற்றவர்களுடன் பகை ஏற்படலாம். கெட்ட கனவுகள் தோன்றுங்க. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கலைத்துறையினருக்கு தொழில் வியாபாரத்தில் சீராக நடக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய பாக்கிகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை வசூலிப்பதில் வேகம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது உங்களால் தாராளமாக பெற முடியும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கவனமாக படித்து வெற்றிக்கு உறுதுணையாக இருக்குங்க. வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்குங்க. அதே போல் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க. அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக அமையும்.